நண்பர்களே, எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இந்த நேரத்தில் நடைபெறுவது சாதாரணமான மாற்றம் அல்ல. இது வரலாற்றின் பக்கங்களில் இரத்தத்தாலும் புகைமூட்டத்தாலும் எழுதப்படும் ஒரு கடுமையான புதுப்பக்கம். நிலைமை இப்போது பதட்டமாக இருப்பதைக் கூட மீறி மிகப்பெரிய மற்றும் தீர்க்கமான மோதலை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியா LOC பகுதியில் மேற்கொண்டிருக்கும் இராணுவ அணிதிரட்டல் இத்தனை பெரியதாக இருக்கிறது. உலகின் முன்னணி பாதுகாப்பு நிபுணர்கள் கூட கேமராவுக்கு வந்து நிலைமை கட்டுப்பாட்டை கடந்துவிட்டது என்று சொல்வதற்கே பயப்படவில்லை. இது ஒரு எச்சரிக்கை அல்ல, மாறாக யுத்தம் தவிர்க்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டது என்பதை உணர்த்தும் அறிவிப்பாகும். செயற்கைக்கோள் மூலம் வரும் ஒவ்வொரு படமும் நிலத்தில் நடக்கும் தயாரிப்பின் அளவு எவ்வளவு பெரியது என்பதை தெளிவாக காட்டுகிறது. திரும்பிச் செல்லும் வாய்ப்பு இல்லாத நிலை இது. LOCக்கு மேல் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் 24 மணி நேரமும் இந்திய போர் விமானங்களின் இடிமுழக்கம் கேட்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண ரோந்து பரப்பல்ல, மாறாக இந்தியாவின் மாற்றமற்ற நோக்கங்களை எதிரிகளின் இதயத்தில் புதைத்துவிடும் வகையில் எழும் ஒலி. இந்திய விமானப்படை, தரைப்படை மற்றும் சிறப்பு பிரிவுகள் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் ஒரே நேரத்தில் முன்வருவது இதுவரை காணப்படாத ஒன்று. இந்த அணிதிரட்டலுடன் டாங்கிகள், பீரங்கி துப்பாக்கிகள், பலத்த கவச வாகனங்கள் எல்லைக்கு இழுக்கப்பட்டுள்ளன. இது வெறும் காணிக்கைக்காக அல்ல, எல்லையை தாண்டி ஒரு ஒருங்கிணைந்த போர்முனை அமைக்க இந்தியா எடுத்த மிகப்பெரிய முன்செயல் இது. மிகவும் அதிர்ச்சியூட்டிய செய்தி என்னவென்றால், இந்தியா அமைதியாக LOCயின் 34 கிலோமீட்டர் பரப்பில் முழு கட்டுப்பாட்டை நிலைநாட்டியுள்ளது. அந்த பகுதியில் இருந்த பல முக்கிய பாகிஸ்தான் சோதனைச் சாவடிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு இந்தியாவின் கொடி ஏற்கனவே ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள 60,000க்கும் மேற்பட்ட உயர் பயிற்சி பெற்ற வீரர்கள் மற்றும் ஆன்மீக உயர்நிலை குழுக்கள் முன்வரிசையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். மறுபுறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. அங்கு நள்ளிரவு வரை அசாதாரண இராணுவ நகர்வு நடந்ததாக தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. நிலைமை எவ்வளவு தீவிரம் அடைந்துள்ளது என்பதற்கான மிகப்பெரிய குறியீடு என்னவென்றால், இந்தியா இந்த பரந்த பகுதியையே திடீரென பறக்கத் தடை மண்டலமாக அறிவித்துள்ளது. இதன் அர்த்தம் இந்தியா வான்வெளியில் தனது முழு இறையாண்மையை நிறுவிவிட்டது என்பதே. எந்த வகையான வான்வழி ஊடுருவலாக இருந்தாலும் இந்தியா அதை மிக கடுமையான பதிலால் அழித்துவிடும் என்று உலகத்துக்கே நேரடியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவிலான நடவடிக்கையை ஒரு நாடு எடுத்தால் அது அடுத்த கட்டமாக போருக்கு முன்னதாக இருப்பதற்கான அடையாளமே. டெல்லியின் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த முறை பாதி பதில் கொடுக்கும் வழியையே முழுவதும் மூடிவிட்டன. இப்போது எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் நேரடியாகவும் தீர்மானகரமாகவும் இருக்கும். இந்த முடிவுகள் பாகிஸ்தான் இராணுவத்தின் மன உறுதியையே முற்றிலும் உடைத்துவிட்டன. எல்லையில் இந்தியாவின் மிக கொடிய டாங்கிகள் லாக் ஆன் முறை நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்வதாவது, எதிரி இலக்குகளை நேரடியாக தாக்க உத்தரவு வந்த பிறகே இந்த முறை பயன்படுகிறது. அதாவது, இராணுவ நடவடிக்கை தொடங்குவது தற்காலிக சாத்தியம் அல்ல, அது உறுதி. எல்லை அருகே உள்ள கிராம மக்கள் அனைவரும் இரவு நேரத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுகின்றனர். அடுத்த 48 மணி நேரத்துக்கு பாதுகாப்பு படைகளுக்கு மிக உயர்ந்த எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கைக்கு பிறகு வரும் கட்டம் செயல்பாடே. வானில் இந்த நேரத்தில் இந்தியாவின் மிக கொடிய ஆயுதமான ரஃபேல் போர் விமானங்கள் தாழ்வான உயரத்தில் பறக்கின்றன. ரஃபேல் வெறும் ரோந்து செய்யவில்லை, மார்க் வகை துல்லிய ஏவுகணைகள் பூட்டப்பட்டுள்ளன, அழிப்பு குண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளன. எதிரி இலக்குகளை முற்றிலுமாக அழிக்க பைலட்டுகளுக்கு தெளிவான உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதே நேரத்தில் S-400 போன்ற உலகின் மிக ஊடுருவ முடியாத வான் பாதுகாப்பு அமைப்பும் முழு திறனுடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது எந்த எதிரி ராக்கெட், ட்ரோன், ஜெட் விமானம் வந்தாலும் வானிலேயே அழித்துவிடும் பாதுகாப்பு கேடயம். இந்த செயல்படுத்தல் ஒரு விஷயத்தை மட்டுமே காட்டுகிறது: இந்தியா வான்வெளியை முழுவதும் பூட்டிவிட்டது. நிலத்தில் ஆயிரக்கணக்கான இராணுவ படைகள், சிறப்பு ஒற்றைப்படைகள், துணை இராணுவ பிரிவுகள்
தங்களுக்குரிய துல்லியமான இடங்களில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளனர். சில மிக இரகசிய அணிகளுக்கு இரவு நேரத்தில் அவர்களின் இலக்கு புள்ளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உலகின் பல உளவுத்துறைகளும் இந்த நிலையை கவனித்துக்கொண்டு பயத்தில் இருக்கின்றன. அமெரிக்க உளவுத்துறை கூட செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டு இந்தியாவின் அணுகுமுறை மிகவும் ஆக்ரோஷமானது என்று குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் பாகிஸ்தானின் தலைமை பீதி நிலையில் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடியுள்ளது. ஜெனரல் முனீர் எனும் பாக் இராணுவத் தளபதி LOCயில் இந்தியாவின் பெரும் முன்னேற்றத்தை பார்த்த பின்னர் உடனே அமெரிக்கா சென்றிருப்பது அவரது பயத்தின் நேரடி சான்றாக உலகம் பார்க்கிறது. அமெரிக்க அதிபருடன் அவசர சந்திப்பு கோரியுள்ளதாக தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இது பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிருந்தே உடைந்துவிட்டதையும் காட்டுகிறது. இதற்கிடையில் துர்க்கியும் சவுதி அரேபியாவும் இந்த முழு மோதலில் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டுள்ளன. பாகிஸ்தானின் மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருந்த இந்த நாடுகள் கூட பின்வாங்கியதால் பாகிஸ்தான் சர்வதேச அரங்கில் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவே பாகிஸ்தானின் மிகப்பெரிய தோல்வி. அமெரிக்க தகவல் அமைப்புகள் கூறுவதாவது, கடந்த 48 மணி நேரங்களில் இந்தியா தனது இராணுவ தயாரிப்பை இத்தனை வேகமாக அதிகரித்துள்ளது. இது ஒரு சிறிய நடவடிக்கை அல்ல, மாறாக முழு அளவிலான தீர்க்கமான நடவடிக்கைக்கான முன்னோட்டம். இந்தியாவின் சிறப்பு படைகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் ஆழமாக நுழைந்துவிட்டதாகவும் அவர்களின் இலக்குகள் தெளிவாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய கவச வாகனங்கள் நுழையும் ஒலி இரவு நேரத்தில் உள்ளூர் மக்களால் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. சில இடங்களில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் தங்கள் சொந்த சோதனைச் சாவடிகளை விட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்தியாவின் நகர்வு மிகவும் வேகமாக இருப்பதால் பாகிஸ்தான் தளபாடங்கள் உடைந்து விழுகின்றன. இதற்கிடையில் பிரதமர் மோடி மிகத் தெளிவாக கூறினார், இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிரான எந்த அசட்டுப்பணியும் கடைசி மட்டம் வரை பதிலளிக்கப்படும். இந்த அறிக்கைக்கு பிறகு பாதுகாப்பு மந்திரியும் உள்துறை மந்திரியும் நேரடியாக எல்லை பகுதிக்கு பறந்து சென்றுள்ளனர். இது நடவடிக்கை தொடங்கியதை உறுதிப்படுத்தும் மிகப்பெரிய அடையாளம். இந்த நேரத்தில் ரஃபேல் ஜெட்கள் குறைந்த உயரத்தில் எல்லை அருகே தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கின்றன. புதிய அலகுகள் முன்வரிசைக்கு தள்ளப்படுகின்றன. ரிசர்வில் இருந்த படைகளை தற்போது நேரடி நடவடிக்கைக்கு கொண்டு வருகிறார்கள். இது நடவடிக்கையின் இறுதி கட்டம் தொடங்கியதற்கான மிகப்பெரிய சிக்னல். பாகிஸ்தானுக்குள் கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத் போன்ற நகரங்களில் பயம் பரவி வருகிறது. அமைச்சர்கள் எந்த பேச்சும் செய்யவில்லை. நாடாளுமன்ற அமர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அமைச்சகத்தின் உள்கூட்டத்தில் அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் குறை கூறி கத்தும் ஆடியோ கூட கசியுள்ளது. இந்திய இராணுவம் முன்னேறுகிறது, எங்களால் நிறுத்த முடியவில்லை. இந்தியாவின் கவனம் இப்போது மிகவும் தெளிவாக இருக்கிறது. பயங்கரவாத முகாம்கள், பயிற்சி மையங்கள், இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்கள் நடைபெறும் இடங்கள், இவை அனைத்துமே இந்தியாவின் நேரடி இலக்குகள். செயற்கைக்கோள் படங்களில் அந்த இடங்களில் இந்திய படைகள் அதிகப்படியாக நிறுத்தப்பட்டுள்ளன. நண்பர்களே, இதற்கெல்லாம் மேல் மிகப்பெரிய மற்றும் தீர்க்கமான சிக்னல் ஒன்று. சுகோய் போர் விமானங்களில் பிரம்மோஸ் ஏவுகணைகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்தியா இப்போது முழுமையாக செயல்பாட்டு நிலையில் உள்ளது. பிரம்மோஸ் என்பது இந்தியாவின் மிகத் துல்லியமான, மிகக் கொடிய ஆயுதம். எதிரியின் வீட்டுக்குள்ளே நுழைந்து அதன் இலக்குகளை அழிக்கும் திறன் கொண்டது. அதை சுகோயில் இணைத்திருப்பது இந்தியா மிகத் துல்லியமான முடிவை எடுக்கப் போகிறது என்ற ஒரே அர்த்தம். ஒவ்வொரு இந்தியனின் மூச்சும் இப்போது நின்றிருக்கிறது. அடுத்த உத்தரவு வந்தவுடன் வரலாறு எழுதப்படும். இது வெறும் இராணுவ மோதல் அல்ல. இது நாட்டின் கௌரவம், நாட்டின் பாதுகாப்பு, நாட்டின் மாற்ற முடியாத மனநிலை ஆகியவற்றின் வெளிப்பாடாகும். பயங்கரவாதத்தையும் அதனை கட்டுப்படுத்தும் ஆண்களையும் வேரோடு பிடுங்கி எறிய இந்தியா இன்று தயார் நிலையில் நிற்கிறது. இது காத்திருக்கும் நேரமல்ல, இது முடிவு எடுக்கும் தருணம். இந்தியாவின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இரவு நேரத்தில் எந்த பெரிய திட்டம் நடக்கிறது? இந்தியா ஏன் வான்வெளியை முழுவதும் பறக்க தடை மண்டலமாக மூடியுள்ளது?
உங்கள் கருத்துக்களை கீழே கருத்துப் பெட்டியில் எழுதுங்கள்.